டெவாப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிலாசபி இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ அதுல 2 கோர் இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபி ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப அதிகமான யூஸ் பண்ணக்கூடிய ஃபிலாசபி அண்ட் மேபி டெவாப்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெவாப்ஸ் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மானிட்டரிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுவுமே வந்து இட் இஸ் மோர் இன்டு எஸ்ஆர்இ அண்ட் டெவாப்ஸ்ல வந்து அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். தென் கரெக்டான டூலிங் இருக்கணும் ஃபார் ஆட்டோமேஷன். ஓகே, தென் அது இல்லாமல் வந்து சிஐசிடி கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி, தென் என்னென்ன மாதிரியான டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறோம். தென் இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டீமுக்குள்ளே வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் டீம், ஆப்ரேஷன்ஸ் டீம், இவங்களுக்குள்ள வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் குட் அமௌண்ட் ஆஃப் கொலாபரேஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் டெவாப்ஸ் உடைய கோர் ப்ராக்டிஸ். இப்போ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து தே கால் இட் இஸ் பிரின்சிபல், தே கால் இட் இஸ் ப்ராக்டிசஸ் ஆர் கோர் ஃபிலாசபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான 2 ஃபிலாசபி வந்து ஆட்டோமேஷன் டூலிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த இன்னைக்கு வந்து செஷன் இது ரிலேட்டடாக தான் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்ல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் போறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆர் மிட் சைஸ் ஆர்கனைசேஷனில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் வந்து நம்ம போர்ட்டல் வழியாகவே மேனேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ கிராஃபிக்கலாக நம்ம வெப் பேஸ்ட் போர்ட்டல் வழியாக நம்ம GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வழியாக நம்ம AWS போர்ட்டலில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபியூ டேட்டா பேசஸ் ப்ரொவிஷன் பண்ணணும் அப்படின்னா தென் console.aws.amazon.comல போயிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம ப்ரௌசரில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமோ அதை நம்ம பண்ணலாம். இப்போ இதுவே நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணணும், ரெப்பிட்டேட்டிவாக நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணணும், நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தென் மேனுவல் ஆர் இந்த கிராஃபிக்கல் மெத்தட் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரொவைடட் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மேன் பவர் இருக்காங்க அப்படின்னா வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டூ இட். பட் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஹியூமன் மேனுவலாக போயிட்டு கிரியேட் பண்ணும்போது இட் இஸ் டெஃபினெட்லி எரர் ப்ரோன். நிறைய டிஃப்ரெண்ட் இப்போ டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்குள்ளே வந்து தேர் மைட் பி டிஃப்ரென்ஸ் இன் வாட் வி ஹவ் கிரியேட்டட். கான்ஃபிகரேஷன் மாறி இருக்கலாம், இல்லை நம்ம கிரியேட் பண்ணும்போது ஏதாவது அதிகமாக சைசிங் வந்து மாற்றி கொடுத்துருக்கலாம், இன்ஸ்டன்ஸ் டைப் மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹியூமன் எரர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுவே நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டைஸ்டாக பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வழியாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எரர்ஸ் வந்து கம்மியாகும், எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும், குயிக்காக வந்து நம்ம வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷனுடைய கோர் பேக் எண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டிங் மைண்ட் செட் இருக்கணும், ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருக்கணும், தென் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் யூஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேஷனுக்கு பேக் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் லைன் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து it is going to help you a lot. And then infrastructure as a code எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது டெம்ப்ளேட்டைஸ்டிங் ஆர் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி we will be creating resources. ஸோ இது ரெண்டுமே வந்து it is to help organization automate the routine manual task. ஜென்ரலா இப்போ இந்த 2 பிரின்சிபல் 2 கோர் பிலாசபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் எண்ட்ல அவங்க என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா they are trying to avoid மேனுவல் ப்ராசஸ். ப்ரிடாமினண்டா வந்து இதை வந்து டெவாப்ஸ் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா டாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாயில் அப்படின்றது நீங்க மேனுவலா ரொட்டீனா ஒரே வேலையை வந்து மேனுவல் ப்ராசஸ் ஆர் மேனுவல் ஒர்க்கை வந்து நம்ம டாயில் சொல்லுவாங்க. ரிப்பிட்டேட்டிவா வந்து ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டாயில். இப்போ இந்த 2 கோர் பிலாசபியும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மெயின்லி இன்டெண்டட் டு ரெடியூஸ் த டாயில், ரெடியூஸ் த மேனுவல் ஒர்க். ஸோ அப்போ மேனுவல் ஒர்க்கை எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும்? த்ரூ ஆட்டோமேஷன் ஆர் த்ரூ யூசிங் சம் டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜஸ் லைக் டெராஃபார்மோ இல்லை ஏடபிள்யூஎஸ்ல நேட்டிவாக இருக்கக்கூடிய கிளவுட் ஃபார்மேஷனோ இல்லை சிடிகேவோ இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது மேனுவல் ப்ராசஸஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ மேனுவல் ப்ராசஸ் எதுக்காக அவாய்ட் பண்ணோம்? மெயினாக வந்து இட் இஸ் எரர் ப்ரோன். It is really I mean if the resource is really good அவங்க வந்து ரெப்பிட்டேட்டிவா பண்ணும்போது அதே மாதிரி பண்ணிடுவாங்க. It is generally unreliable and then ஒரு agile
philosophy or agile practiceல நீங்க வந்து என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், போத் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ளிகேஷன் சைடில் வந்து அஜைல் மெத்தடாலஜிஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா தென் மேனுவல் ப்ராசஸ் வில் பி டெஃபினட்டா வந்து இன்அடிக்குவேட்டா தான் இருக்கும். இட் வில் நாட் பி ரியலி மீட்டிங் த நீட்ஸ். ஸோ அப்போ வந்து automation and infrastructure as a code வந்து it is mainly for reducing or avoiding manual work in your environment. So இந்த டாயில வந்து கம்மி பண்றதுக்கு தான் we are going with this to core philosophy or principle. So இது ரெண்டுமே வந்து we can just call it as DevOps உடைய. நிறைய பேர் DevOps ஒர்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஆப்வியஸா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பேஸ் ஆன விஷயங்கள், ரொம்ப பேர் மினிமம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஏரியாஸ். ஸோ இது எல்லாமே வந்து DevOps உடைய ப்ராக்டிஸ் தான். ஓகே, பட் அதில் ரெண்டு முக்கியமான கோர் ஃபிலாசபி ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஸோ ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது வந்து இப்போ இந்த மாதிரி மேனுவலாக மேனேஜ் பண்ணும்போது, கிராஃபிக்கலாக மேனேஜ் பண்ணும்போது அந்த அட்மினுக்கு வந்து இட் மைட் பி ஈஸி ஆர் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப நார்மலாக கிராஃபிக்கலாக யூ கேன் யூஸ் மவுஸ் ஆர் யூ கேன் யூஸ் விஷுவலாக நீங்கள் போயிட்டு ப்ரௌசரில் இது பண்ணலாம். வேற கமாண்ட் லைன் ஸ்கிரிப்ட்ஸ் டெம்ப்ளேட் இன்னொன்று அப்படின்னும் போது நிறைய கீபோர்டு யூசேஜ் தான் இருக்கும். மவுஸ் அங்கே யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இட் இஸ் ஆல் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன். டெர்மினல் வழியாக ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் ஆல் கீபோர்ட் இன்டியூட்டிவாக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸாக இது வந்து 1 or 2 சின்ன சின்ன வேலைகள் இல்லை மாசத்துல ஒரு சின்ன ஒர்க் வரும் அப்படின்னா தென் அது கிராஃபிக்கலாகவே பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா அதுக்கு நம்ம ஸ்கிரிப்டுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரேர் ரெக்வெஸ்ட் தான் வரும். ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா தென் ஈவன் graphical manual method itself is should be sufficient அந்த ஆர்கனைசேஷன்ல. பட் எந்தெந்த என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான என்விரான்மெண்ட், ரொம்ப நிறைய ஒர்க் லோட்ஸ் வந்து ரெப்பிடேட்டிவா ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும், தென் லார்ஜ் ஸ்கேல் என்விரான்மெண்ட்ஸ்ல வந்து ஆப்வியஸா வந்து we need to go with automation and infrastructure as a code. மெஜாரிட்டி நீங்க ரிமோட்ல சப்போர்ட் பண்ற ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து தே வில் பி ஃபோக்கஸிங் ஆன் எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து தே வில் டெஃபினெட்லி டூ தட். ஸோ இந்த ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code வந்து ஜென்ரலா இட் இஸ் ப்ரைமரிலி யூஸ்ட் ஆன் டெப்ளாய்மெண்ட்ல வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் டெப்ளாய்மெண்ட்ல தான் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா இல்லை. ஈவன் வந்து ஒரு கான்ஃபிகரேஷனை நீங்க மேனேஜ் பண்றதுக்கு, தென் ஈவன் ஒரு லேட்டர் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரைமரியாக வந்து நம்ம இனிஷியல் செட்டப் பண்ணும்போது, இனிஷியல் டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது தான் வி ப்ரிடாமினண்ட்டாக வந்து அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வந்து கம்மி பண்ணும், எஃபிஷியன்சியை வந்து கொண்டு வரும். பட் ஈவன் வந்து ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் வந்து ஈவன் ஆஃப்டர் டிப்ளாய்மெண்ட், ஆஃப்டர் செட்டப் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் அண்ட் சப்போர்ட்டை வந்து நீங்கள் எஃபிஷியண்டாக பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஏடபிள்யூஎஸ்ல ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கு, தென் நிறைய டிஃப்ரெண்ட் இன்டெகிரேஷன் வித் அதர் சர்வீசஸ் இருக்கு. அது எல்லாமே நீங்கள் வந்து கோட் வழியாகவே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். கோட் வழியாகவே வந்து எலாஸ்டிசிட்டி கொண்டு வரலாம், ஸ்கேலபிலிட்டி கொண்டு வரலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த மேனுவல் ப்ராசஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ டாயில் அப்படின்றத நம்ம மேனுவல் ப்ராசஸ் தான், மேனுவல் ஒர்க் தான் நம்ம டாயில் சொல்றோம். ஸோ இந்த மேனுவல் ஒர்க்ல வந்து நிறைய எரர்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் எரர் ப்ரோன். ஏன்னா ஹியூமன் கிரியேட் பண்ணும்போது ஹியூமன் எரர்ஸ் வரதான் செய்யும். அவாய்ட் பண்ணலாம். பட் அகெயின் எவ்வளோதான் எஸ்ஓபி, எவ்வளோதான் கேபி ஆர்டிக்கல் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் நம்ம செலக்ட் பண்ணும்போது ட்ராப் டவுனில் வந்து மிஸ் பண்ணிடுவோம். இல்லை ஒர்க் வந்து ஹெக்டிக்காக இருக்குது அப்படின்னா வி மைட் கோ அண்ட் மேக் மிஸ்டேக்ஸ். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் எரர் ப்ரோன். டெஃபினட்டாக வந்து இட் இஸ் லைக் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரியான மேனுவல் ஒர்க் பண்ணுற இடத்துல. So let's do one thing. Okay, so இது வந்து நான் ஜஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதில் வந்து முக்கியமான ஆப்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இவ்வளோ நாள் வந்து விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண கிராஃபிக்கல் வெப் பேஸ்ட் கன்சோல் மெத்தட்.
ஸோ இப்போ ஆட்டோமேஷன் அப்படின்னா நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அப்போ ஸ்கிரிப்ட்ஸ்ன்னும் போது கமாண்ட் லைன் இல்லாமல் நம்ம ஸ்கிரிப்ட்ஸை வந்து இன்வோக் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏடபிள்யூஎஸோட கமாண்ட் லைன் வந்து இட் இஸ் மஸ்ட் நோ. ஏடபிள்யூஎஸ் கமாண்ட் லைன் இல்லாமல் நம்ம ஒர்க்கை வந்து குயிக்காக எஃபிஷியண்டாக பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸாக வந்து ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ வந்து யூ கேன் யூஸ் இட் ஃப்ரம் யுவர் ஓன் பவர் ஷெல் ஆர் ஈவன் விண்டோஸ் கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணலாம். ஆர் ஈவன் யூ கேன் யூஸ் இட் ஃப்ரம் யுவர் லினக்ஸ் ஷெல்ஸ். என்ன ஃபேவரட் ஷெல்லோ அந்த ஷெல்லேருந்து நீங்கள் யூ கேன் யூஸ் இட். ஈவன் உங்களுடைய மேக் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ வந்து இட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் அக்னாஸ்டிக். யூ கேன் யூஸ் இட் இன் எனி டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ளேவர்ஸ். தென் பவர் ஷெல் இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏடபிள்யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டமில் வந்து நம்ம லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க டூல்ஸ் சாஃப்ட்வேர் கூட ஏதாவது ப்ரீ ரெக்வசைட் வந்து பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றதுக்காக கிளவுட்லேயே வந்து நேட்டிவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளவுட் ஷெல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டெர்மினல் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் பேஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது டெம்பரரி இன்ஸ்டன்ஸ் தான். அது வழியாக நீங்கள் உங்களுக்கு எல்லாமே அதில் ப்ரீ இன்ஸ்டாலாகவே கொடுத்துட்றாங்க இந்த கிளவுட் ஷெல்லில். இது வந்து நீங்கள் வந்து shell.aws.amazon.com சொல்லிட்டு டைரெக்டாக வந்து ப்ரௌசர் வழியாகவே ஆக்சஸ் பண்ணலாம். பட் அகெயின் இது வந்து ஒரு டெர்மினல் தான். ஓகே, ஆனால் அது வெப் பேஸ்ட் ப்ரௌசர் பேஸ்ட் டெர்மினல். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தென் ஆப்வியஸாக உங்களுடைய மொபைல் ஆப் இருக்குது. நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். லைக் ஈவன் S3 செஷன் அப்போ வந்து என்ன மாதிரியான தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வழியாக நீங்கள் சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் நிறைய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கில்ஸ் டூல்ஸ் தென் ஏபிஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே மெயினாக வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து query பண்ணுறதுக்கு, என்விரான்மெண்ட்டில் வந்து சில ஆக்டிவிட்டீஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இல்லை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் போகிறீங்க அப்படின்னா அதை ஷார்ட்டாக வந்து ஐஏசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code or infrastructure as code னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபைன். ஸோ இதுக்கு வந்து பேக் எண்டில் வந்து டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னும் போது நிறைய டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் வந்து JSON அண்ட் YAML வந்து ரொம்ப பாப்புலரான டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜ். ஸோ 3 விதமான விஷயங்கள் இருக்கு. சி இப்போ ஸ்கிரிப்டிங் வேற, ப்ரோக்ராமிங் வேற, டெம்ப்ளேட்டிங் வேற. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி சில விஷயங்கள் லாஜிக்கலாக வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்ன்றது ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது, ஒரு சாஃப்ட்வேரை வந்து பிஸ்னஸ்க்கு தேவையான மாதிரி நம்ம ரெடிமேடாக ஒரு டூல் ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து ப்ரோக்ராமிங். அதுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது. ஒரு சில டூல்ஸ் வந்து இட் கேன் பி யூஸ்ட் அக்ராஸ் ஆல் 3 ஏரியாஸ். லைக் எக்ஸாம்பிள் பைத்தன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தன் வழியாக நீங்கள் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேரே நீங்கள் வந்து ரெடி பண்ண முடியும். ஈவன் டெம்ப்ளேட்ஸ் கூட அதை வச்சு கிரியேட் பண்ணலாம். பட் சில இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பியூரா இட் இஸ் மோர் இன் டு டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் ஆகுது. ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம பவர் ஷெல், ஷெல் ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டீன் ரெகுலர் டாஸ்க்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெம்ப்ளேட்டிங் அப்படின்னும் போது அதுக்கு தான் இந்த JSON YAML மாதிரியான ஈவன் வந்து இப்போ ஹேஷிகார்ப் அவங்களுடைய ஓன் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் டெராஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக, பட் ஆனால் அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இட் வில் பி அலைன் டு திஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வேணுமா இல்லை ப்ரோக்ராமிங் மைண்ட் செட் வேணுமான்னு கேட்டால் கொஞ்சம் மைண்ட் செட் வேணால் உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். பட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ ஸ்கிரிப்டிங் அண்ட் டெம்ப்ளேட்டிங் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம வந்து வி டோன்ட் நீட் டெஃபினட்டாக வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து இங்கே தேவையில்லை. ஓகே, ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஸ்கிரிப்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AWS வந்து ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு லினக்ஸ் சிஸ்டம்ஸ், லினக்ஸ் இன்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணுறதால ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருந்தா இட் இஸ் மச் பெட்டர். பட் மேண்டேட்ரியாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம OS லெவலில் OSல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ரொட்டீனாக பண்ணுற விஷயங்களை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் AWS பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AWS CLI வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட். அது தெரிஞ்சிருந்தாலே இட் வில் பி கைண்ட் ஆஃப் இனஃப் ஃபார் எக்ஸாம் ஆர் ஈவன் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை AWS பிளாட்ஃபார்ம் லெவலில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ கேன் ஹேவ் AWS CLI
CLI நாலேஜ். பட் AWS CLI வந்து நீங்க பவர் ஷெல்ல இருந்தோ இல்ல வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங்ல இருந்தோ இன்வோக் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும். அப்படியே வந்து நம்ம பண்ண முடியும். அது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இட் இஸ் வில் பி அ கைண்ட் ஆஃப் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ கோடிங் வேற, ஸ்கிரிப்டிங் வேற, டெம்ப்ளேட்டிங் வேற. ஸோ இப்போ கோடிங்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப்பர்ஸ் வந்து அது பண்ணுவாங்க. வேறஸ் நம்ம இப்போ ஆஸ் எ டெவாப்ஸ் இன்ஜினியரா வந்து ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சா, டெம்ப்ளேட்டிங் தெரிஞ்சா இட் இஸ் குட் ஆக்சுவலி. சாரி. ஓகே, ஈவன் கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியரா இருந்தா கூட ஸ்கிரிப்டிங் இஸ் குட். ஓகே, பட் மேண்டேட்ரி கிடையாது. தெரிஞ்சிருந்தா இட் வில் பி a கைண்ட் ஆஃப் குட் அட்வான்டேஜ். ஸோ இப்போ கமாண்ட் லைன் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் டெம்ப்ளேட்டிங் ரிலேட்டடாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அப்போ ஜென்ரலாக ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து வி கேன் மேனேஜ் இட் த்ரூ கிராஃபிக்கல் ஆப்ஷன், கமாண்ட் லைன் ஆப்ஷன் அண்ட் தென் டெம்ப்ளேட் ஆப்ஷன், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட். ஆன ஹை லெவல் இதுதான். ஸோ ஆப்ஸ் வழியாகவும் நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கிராஃபிக்கல் GUI, CLI கமாண்ட் லைன், ஆப்ஸ் மூலயமா, தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடு மூலயமா. அட் ஹை லெவல் இதனால வந்து ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இப்போ AWS CLI, கிளவுட் ஷெல் அண்ட் தென் கிளவுட் ஃபார்மேஷன், இது மூணு பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தென் ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் AWSல நிறைய டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் டீமுக்குன்னு தனியாக டூல்ஸ் இருக்குது, டெவலப்பர்ஸ்க்குன்னு தனியாக டூல் இருக்குது. உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் அப்ளிகேஷன் ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ப்ரிடாமினண்ட்டாக நம்ம ஆட்டோமேஷனுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ AWS CLI, AWS கிளவுட் ஷெல், தென் AWS கிளவுட் ஃபார்மேஷன், இது வந்து டெம்ப்ளேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடுக்கு. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து AWS உடைய Cloud9 யூஸ் பண்ணுவாங்க, AWS உடைய ஷெல் யூஸ் பண்ணுவாங்க, AWS உடைய மற்ற ஆப்ஷன்ஸ் லைக் இப்போ CI/CD இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோட் டூல்ஸ் இருக்கு, ஆர் கோட் ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கோட் குருன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த கோட் குருவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடு எழுதுறாங்க டெவலப்பர்ஸ் அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து அந்த கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம், எந்த இடத்துல வந்து கோடில் ஏதாவது வல்னரபிலிட்டிஸ், ப்ராப்ளம்ஸ், இதில் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த கோட் குரு வந்து உங்களுக்கு இட் வில் ஹெல்ப் யூ டு எலிமினேட் த கோட் சைஸ், கோடில் இருக்க ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் வந்து இட் வில் ஹெல்ப் யூ ஓவர் கம்மிங் இட். அதே மாதிரி இப்போ கோட் கம்மிட் இருக்கு, இப்போ CI/CDயில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. அதில் வந்து நிறைய AWSலேயே வந்து கோட் பைப்லைன், கோட் கம்மிட் இந்த மாதிரி டூல்ஸ் கொடுக்குறாங்க. பட் அது வந்து இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் டெவாப்ஸ் philosophy. பட் ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் we don't have to really list here. ஏன்னா இந்த கோட் குரு வந்து இட் இஸ் மோர் அலைன் டு ஆட்டோமேஷன். ஏன்னா வந்து நிறைய இப்போ நம்ம கோட் எழுதும் போதே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த லைனை வந்து நீங்கள் வேற மாதிரி எழுதலாம், இதை வந்து நீங்கள் லைன்ஸ் அதிகமாக எழுதிருக்கீங்க, இது இப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதை தாண்டி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எல்லாமே டிப்ளாய்மெண்ட் செட்டப் மெயினாக இது பண்ணுறோம். இப்போ நீங்கள் கான்ஃபிகரேஷன் அண்ட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஸ் ஒர்க் இருக்குது, எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இருக்குது, சர்வீஸ் கேட்டலாக் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேக் எண்டில் வந்து எதுக்காக இது கொண்டு போகிறாங்க அப்படின்னா எஃபிஷியன்சியை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் we are going with automation and infrastructure as a code. ஸோ நம்ம ரிப்பிட்டேட்டிவ் ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ஒரே மாதிரி கிரியேட் பண்ணோம். இப்போ நிறைய ஆர்கனைசேஷனில் இதுதான் ப்ராப்ளம். ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஒரு மாதிரி சைஸிங் இருக்கும், ஒரு மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்கும். பெரஸ் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வேற மாதிரி சைஸிங் அண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து டெவலப்மெண்ட்டில் நம்ம டெஸ்ட் பண்ணது வந்து ப்ரொடக்ஷனுக்கு டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேம் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ மேபி ப்ரீ ரெக்வசைட் மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை மேபி சைஸிங் மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து கான்ஃபிகரேஷன் ரிப்பீட்டபிளாக நம்ம கிரியேட் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும் என்விரான்மெண்ட் அப்படின்னா தென் automation is the best option. எப்படி சொல்லலாம், reproducible environments. Then obviously வந்து automation மூலமா நீங்க வந்து you can bring in elasticity, scalability கொண்டு வரலாம்.
யூ கேன் ஸ்கேலபிலிட்டின் போது ஆட்டோ ஸ்கேலிங் தான், ஏடபிள்யூஎஸ் உடைய ஆட்டோ ஸ்கேலிங் தான் சொல்கிறேன். தென் அதே மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து இன்கார்பரேட் பண்ண முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸை குயிக்காக பண்ணுறதால, எலாஸ்டிசிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால, எஃபிஷியன்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால உங்கள் ஆர்கனைசேஷனில் ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அட் ஹை லெவல் வந்து இது எல்லாமே தான் வந்து core benefits. Not only this, even automation helps with other areas like continuous integration, continuous delivery, security, continuous testing. So இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it works hand in hand. ஸோ ஆட்டோமேஷன் மூலயமா சில விஷயங்களை வந்து கண்டினியூஸ் டெஸ்டிங்கை வந்து நம்ம பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் வழியாக ஒரு சிஐசிடி பைப்லைனில் ஒரு என்விரான்மெண்ட்டை டெப்ளாய் பண்ணுறேன் அப்படின்னா தென் நீங்கள் ஆட்டோமேஷன் வழியாக என்ன பண்ணலாம், இந்த சிஎஃப்என் லிண்ட் ஆர் சிஎஃப்என் நேக்ன்ற மாதிரி டூலெலாம் யூஸ் பண்ணி அந்த கோட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அந்த கோட்ல வந்து செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத அந்த டெஸ்டிங் எல்லாமே வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து ஈவன் பைப்லைனில் கூட சில இடத்துல நம்ம ஒரு சில ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ அந்த டெஸ்டிங், கண்டினியூஸ் டெஸ்டிங் ஆர் கண்டினியூஸ் டெலிவரியை கூட ஆட்டோமேட்டட் ப்ராசஸாக எண்ட் டு எண்டாக பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேஷன் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக ஆஸ் அ கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய இடம் வந்து செட்டப் அண்ட் டெப்ளாய்மெண்ட். பட் ஈவன் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஏரியாவை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஈவன் தேர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நேட்டிவ்லி அவைலபிள் வித் ஏடபிள்யூஎஸ். அதை சொல்றதுக்காக தான் இது காமிச்சேன். லைக் லெட் மீ ஆல்சோ கிவ் யூ சம் மோர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த டூல்ஸ்லாம் வந்து நம்ம லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க என்னன்றது. ஸோ இதை தாண்டி வந்து திங்க் ஓகே. ஸோ இன்னும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பியாண்ட் திஸ் தெர் இஸ் ஆல்சோ அ டூல் கால்ட் AWS ப்ரோட்டான் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இது மூலயமாவும் நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன் டீம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டெப்ளாய்மெண்ட் ஆர் டெவலப்மெண்ட், மானிட்டரிங், அந்த அப்டேட்ஸ், ப்ரொவிஷனிங், எஸ்பெஷலி இப்போ இந்த கண்டெய்னரைஸ்ட் வே ஆஃப் டெப்ளாய்மெண்ட்ல வந்து சிஐசிடி மூலயமா நம்ம கண்டெய்னர் ஒர்க் லோட்லாம் டெப்ளாய் பண்றதுக்கு வந்து ப்ரோட்டான் வந்து இட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். வேற நார்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் என்விரான்மெண்ட் EC2, S3, RDS இதெல்லாம் டெப்ளாய் பண்ணும்போது ப்ரோட்டான் வந்து அந்த அளவுக்கு இட் இஸ் நாட் எஃபெக்டிவ். பட் தென் நீங்க ஒரு கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட் வந்து சிஐசிடி பைப்லைன் வழியா டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா ப்ரோட்டான் இஸ் டெஃபினெட்லி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போ Cloud9 அப்படின்றது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். மெஜாரிட்டி இது வந்து இட்ஸ் மோர் ஃபார் டெவலப்பர்ஸ் தான். ஸோ இப்போ டெவலப்பர்ஸ் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய லோக்கல் மெஷினில் வந்து எக்லிப்ஸோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோவோ அதை இன்ஸ்டால் பண்ணி தான் கோடை கிரியேட் பண்ணுறது, கோடை எடிட் பண்ணுறது, கோடை டீபக் பண்ணுறது, கோடை டெர்மினலில் ரன் பண்ணி பார்க்கறது எல்லாமே அவங்களுடைய லோக்கல் மெஷினில் வந்து ஒரு சில டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு Cloud9 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரௌசர் பேஸ்ட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் லோக்கலாக உங்கள் மிஷினில் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஏடபிள்யூஎஸ் போர்ட்டல்லே போயிட்டு இந்த ஐடி வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கோடு எழுதலாம், கோடை ரன் பண்ணி பார்க்கலாம், கோடை டீபக் பண்ணி பார்க்கலாம், எடிட் பண்ணலாம், டீபக் பண்ணலாம், வாட் எவர். இது வந்து ஏடபிள்யூஎஸ் Cloud9ல வந்து இன்பில்ட்டாவே உங்களுக்கு வந்து பைத்தன், பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு டெவலப்பருக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுமோ அது எல்லாமே இதில் இன்பில்ட்டாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் தனித்தனியாக எழுதணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இதை நீங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் போதும் இந்த ஐடியில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே. ஸோ பட் தென் எக்லிப்ஸ், விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணாமல் வீட்டில் கூட போயிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியும். வேறஸ் இப்போ நீங்கள் Cloud9 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி இருந்தால் தான் நீங்கள் அதில் திருப்பி ரீகனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். லோக்கலாக வந்து எதுவும் டூல் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக் தான். பட் இப்போ எல்லார் வீட்லேயும் நெட் இருக்குது, எல்லார்கிட்டையும் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து யூ கேன் கண்டினியூ இஃப் யூ ஹேவ் அ ஸ்டேபிள் நெட்வொர்க் கனெக்ஷன். ஸோ ஐடின்றது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து ஏடபிள்யூஎஸ்ல நேட்டிவாகவே Cloud9 கொடுக்குறாங்க. டெவலப்பர்ஸ் அதுதான் வந்து யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இது தனியாக வீடியோவும் இருக்குது. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் தனித்தனியாகவே நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் டாபிக். CLI பார்க்கலாம். And then we are going to talk about Cloud Shell. We are going to talk about Cloud Formation. ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கான ஹை லெவல் எதுக்காக நம்ம
இந்த பர்டிகுலர் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் டெவாப்ஸ் ப்ராக்டிஸ், டெவாப்ஸ் ஃபிலாசபி, டெவாப்ஸ் ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கோர் ஃபிலாசபி வந்து ஆட்டோமேஷன். அண்ட் தென் செகண்ட் கோர் ஃபிலாசபி வந்து இப்போதைக்கு ரீசெண்ட் டைம்ஸில் லாஸ்ட் 10-15 இயர்ஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். இப்போ என்விரான்மெண்ட்டை வந்து கோடாகவே நீங்கள் எப்படி அப்ளிகேஷனை வந்து ஒரு டெவலப்பர் வந்து கோடாக டெப்ளாய் பண்ணுறாங்களோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஒரு கோடாக ரெடி பண்ணி டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா அதில் இந்த கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ், இந்த எஃபிஷியன்சி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கலாம் என்விரான்மெண்ட் வந்து ரெப்பிடேட்டிவாக இருக்கும். சேம் எக்ஸாக்ட் ரீப்ரொடியூசல் என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். டெவலப்மெண்ட்டில் இருக்கிறத அப்படியே நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய மேஜர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய மேனுவல் ஒர்க் வந்து கம்மியாகும். ஸோ சிஎல்ஐயை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் கோ டு த ஸ்லைட். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் மாதிரி தான். நீங்களே கூட யூ கேன் டூ அ லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன். ஓகே, ஏடபிள்யூஎஸ் உடைய நேட்டிவ் டூல். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். லெட் மீ ஜஸ்ட் கிவ் மீ a second. I will log into one of my VM. Okay, let me reshare my screen. ஸோ ஏடபிள்யூஎஸ்ல எதுவும் விஎம் இல்லை. ஏடபிள்யூஎஸ் ஒரு விஎம் கிரியேட் பண்ணிப்போம். இது வந்து நான் காட் கப்புள் ஆஃப் விஎம்ஸ் இன் மை அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதை ஜஸ்ட் இப்போ தான் பவர் ஆன் பண்ணியிருக்கேன். லெட் இட் கெட் பவர்ட் ஆன். ஸோ மீன்வைல் ஏடபிள்யூஎஸ்லேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு விஎம். Sure. ஓகே, ஸோ நீங்கள் ஏடபிள்யூஎஸ்லேயே கூட ஒரு விஎம் கிரியேட் பண்ணிக்கங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஏதோ ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. கமாண்ட் லைன் வந்து நீங்கள் யூ கேன் இன்ஸ்டால் இட் ஆன் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக். ஸோ அதனால தெர் இஸ் நோ இஷ்யூஸ். திஸ் இஸ் நார்த் விர்ஜீனியா. ஃபைன். Okay, should be okay. Launch instance. Okay, இதெல்லாம் ரெடி ஆகட்டும். Maybe let me also log into Windows system. இது இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேட்ல தான் இருக்கா, ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ரன்னிங்ல வந்துருச்சு. So let me copy the public IP. ஓகே, இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸை வந்து கமாண்ட் லைன்லேருந்தே மேனேஜ் பண்ணணும், டெப்ளாய் பண்ணணும்,
கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா தென் ஏடபிள்யூஎஸ் நேட்டிவாகவே வந்து அவங்க சிஎல்ஐ கொடுக்குறாங்க. ஜஸ்ட் டைரெக்டாக நீங்கள் aws.amazon.com/CLI கொடுக்கலாம். ஆர் /AWS CLI கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து AWS உடைய கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கன்சோலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் யூனிஃபைட் டூல். ஓகே, கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் AWS சர்வீசஸை வந்து ஒரு இடத்துல இருந்தே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதிலே கிளியராக சொல்லிட்டாங்க. உங்கள் என்விரான்மெண்ட்டை வந்து கமாண்ட் லைன்ல இருந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் மூலயமா நீங்கள் ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து AWS உடைய டூல், பட் இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் டூல். GitHubல வந்து இதோடைய சோர்ஸ் கோடே கொடுத்துட்றாங்க. ஸோ இஃப் இன் கேஸ் யூ வாண்ட் டு கோ அண்ட் கஸ்டமைஸ், உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லேட்டஸ்ட் ரிலீஸ் என்ன இல்லை பழைய வெர்ஷன்ஸ் வேணும்னாலும் கம்ப்ளீட்டாக அந்த பைனரிஸ் எல்லாமே அங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் யூஸ் த ஓல்டர் வெர்ஷன், உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பைத்தான் பழைய வெர்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டிக்காக அவங்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்றாங்க. எப்படி அப்கிரேட் பண்ணுறது, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து டீட்டெயில்டாக இங்கே GitHubலே இருக்குது உங்களுக்கு. ஈவன் அதை கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டூல் வந்து யூ கேன் இன்ஸ்டால் இட் ஆன் விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ் எல்லாத்துலேயுமே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம விண்டோஸில் ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணிடலான்றதை பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. லெட் மீ இன்ஸ்டால். ஐ எம் நாட் ஷுர் இது வந்து நம்ம அந்த S3 செஷன் அப்போவே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் போல இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரை இட் அகெயின். ஓகே, ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. இப்போ கரண்டாக வந்து AWS உடைய CLI வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ணுறோம். அதுலேயே நிறைய மேஜர் வெர்ஷன்ஸ், மைனர் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மேஜர் வெர்ஷன்ன்றது நம்ம 2 தான் வந்து இப்போ மேஜர் வெர்ஷன். மைனர் வெர்ஷன் வந்து அதில் 2.1, 2.2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பழைய வெர்ஷன் 1 வந்து அது ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் பைத்தன் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கு அப்படின்னா தென் இப்போ எக்ஸாம்பிள் பைத்தன் 2.7 ஆர் அதோடைய பழைய வெர்ஷன்ஸ்லாம் பைத்தான் உங்கள் லோக்கல் மெஷினில் இருக்கு அப்படின்னா then you can go for AWS CLI version 1. அதை டிப்ரிகேட் பண்ணிட்டாங்க. AWSல வந்து அடிஷ்னலாக எதுவும் சப்போர்ட் கொடுக்கறது இல்லை. பட் அந்த டூல் வந்து இட் இஸ் ஸ்டில் அவைலபிள். பட் வெர்ஷன் 2 தான் வந்து இட் இஸ் ஜென்ரலி யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ ஜென்ரலாக அவைலபிளாகவும் இருக்கு. அதுக்கு வந்து ப்ரீ ரெக்வசைட்டாக வந்து யூ நீட் டு ஹேவ் சர்டைன் வெர்ஷன்ஸ் லைக் வெர்ஷன் பைத்தானுடைய வெர்ஷன் வந்து 2.6.5க்கு மேலே இருக்கணும். இதே நீங்கள் பைத்தான் வெர்ஷன் 3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3.3க்கு மேலே இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மேஜர் வெர்ஷன், இது மைனர் வெர்ஷன் அண்ட் தென் இது பேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேரில் வந்து இந்த 3 காம்பனண்ட் இருக்கும். பட் இது வந்து நான் பைத்தனோட வெர்ஷன். பட் AWSோட வெர்ஷன் CLI வெர்ஷனும் வந்து வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2 இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வெர்ஷன் 2. கமாண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நம்ம டெர்மினல்லேருந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ஆல் கீபோர்ட். மெயினாக வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க்கை வந்து ரிமோட்ல இருந்து பண்ணுறதுக்கும் சரி, லோக்கலாக பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய நம்ம கிராஃபிக்கல் இன்வோகேஷன் நடக்கிறது இல்லை. இட் இஸ் ஆல் கமாண்ட் பேஸ்ட், டெர்மினல் பேஸ்ட்ன்றதால ஃபாஸ்ட்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும், ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து எஃபிஷியன்சி அண்ட் ஈவன் ஒரு நார்மல் மினிமலிஸ்டிக் டெர்மினல் இருந்தாலே போதும், நம்ம இந்த ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணி நம்ம சிஸ்டம்ல என்ன வேணா ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுவும் செக்யூராகவும் பண்ண முடியும். இப்போ ஏன்னா செக்யூர் ஷெல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பேண்ட்வித்தும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கன்சியூம் ஆகும். வேற நீங்க கிராஃபிக்கலாக RDP எடுத்து ஒர்க் பண்றதுக்கும் ஒரு டெர்மினல்ல கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கிராஃபிக்கல்ல பண்ணும்போது நிறைய பேண்ட்வித் கன்சியூம் ஆகும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லயும் வந்து உங்களுக்கு தேர் ஆர் பெனிஃபிட்ஸ். ஸோ coming to installation screen. ஓகே, ஸோ சைசிங் செக் பண்ணுவாங்க நம்மளுடைய சிஸ்டம்ல. C டிரைவ்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு என்னன்ட்டு. ஸோ அது செக் பண்ணிட்டு தான் இந்த ஸ்க்ரீன் வரும். கேன் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இன்கேஸ் நீங்க வேற லொக்கேஷன்ல வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் இன்ஸ்டால் இட். சைசிங் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும்.
96 கேபி தான் தேவை, ரொம்ப கம்மிதான சைசிங் தான் உங்கள் ஹார்ட் டிரைவில். ஸோ 1096 கேபி தான். ஓகே, இட் இஸ் நாட் எம்பி, இட் இஸ் கேபி ஒன்லி. ஸோ இதை நம்ம வேற லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் வந்து எந்த டிஸ்கில் வந்து யூசேஜ் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த டிரைவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் யூ கேன் செலக்ட் விச் டிரைவ் டு இன்ஸ்டால். இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதில் மேபி லினக்ஸும் நம்ம வந்து லாகின் பண்ணிப்போம். லினக்ஸ் இங்கே டெப்ளாய் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஒரு சில அமேசான் லினக்ஸ் வெர்ஷனில் வந்து அது ப்ரீ இன்ஸ்டாலாகவே வந்துடும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். கனெக்ட். லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அது வந்து பிப் இன்ஸ்டால் AWS CLI ஒரு கமாண்ட் தான். ஸோ அதை கொடுத்தாலே வந்து உங்களுக்கு யூ வில் கெட் தட் இன்ஸ்டலேஷன் டன். ஓகே, ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, AWS CLI கம்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆன் Amazon Linux AMI. அதுதான் இப்போ சொன்னேன். இது நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆர் மற்ற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் த ஜிப் ஃபைல். ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அன்சிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் லினக்ஸில் மட்டும் உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இது எல்லாமே இருக்கும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வெரி வெரி ரேர் இந்த glibc இது கிராஃப் அண்ட் லெஸ் இந்த 3 பேக்கேஜும் வந்து மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் லேட்டஸ்ட் லினக்ஸ் ஃப்ளேவர்ஸில் வந்து அது ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்கும். ரொம்ப ரேராக வந்து இது மிஸ்ஸிங்னு வரும். இன்கேஸ் அது மிஸ்ஸிங் வந்து இந்த பேக்கேஜ் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து IAM ஒரு கிரெடென்ஷியல் தேவை. ஏன்னா IAM உடைய ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த AWS வந்து கமாண்ட் லைன் வழியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பைத்தான் தேவை. தென் சில லினக்ஸ் பேக்கேஜஸ் வந்து இது எல்லாமே மோஸ்ட்டாக அது ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடும். ஓகே, ஸோ இன்கேஸ் வரல அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செக் இட். ஸோ IAM பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம AWS மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டூ திங், ஆக்சஸ் கீ ஐடி அண்ட் தென் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஸோ இது நிறைய டைம் நம்ம ஆல்ரெடி ஆக்சஸ் கீ ஐடி அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வி கேன் ஆல்சோ கிரியேட் ஒன் மோர். ஸோ இது ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு 20 கேரக்டர்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இது எல்லாமே வந்து ரேண்டமாக வந்து அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் அண்ட் ஆல்ஃபா நியூமரிக் இதுதான் இருக்கும். ஓகே, அப்பர் கேஸ் ஆர் ஆல்ஃபா நியூமரிக். இது வந்து ஆல்மோஸ்ட் 40 கேரக்டர்ஸ் வந்து ரேண்டமாக இருக்கும். ஓகே, இதில் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் லோயர் கேஸ் வரலாம், ஆல்ஃபா நியூமரிக், நான் ஆல்ஃபா நியூமரிக் எல்லாமே வரும். ஸோ எக்ஸாம்பிள் கூட நான் அதை ஸ்லைடில் ஒன்று வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். வேர் எக்ஸாக்ட்லி இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி 20 கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே அப்பர் கேஸில் வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கும். சீக்ரெட் ஆக்சஸ் கீன்றது வந்து உங்களுக்கு ஜம்பிள்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு லோயர் கேஸ் வரும், ஆல்ஃபா நியூமரிக் வரும், அண்ட் தென் ஈவன் நான் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸும் வரும். ஸோ ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ வந்து AWS உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஒரு AWS என்விரான்மெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை கிரெடென்ஷியலை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம போய் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ IAM ஆல்ரெடி என்கிட்ட நிறைய கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது, பட் அது எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணிடலாம். புதுசாகவே இன்னைக்கு கிளாஸ்க்கு தனியாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதையும் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ யூசர்ஸ், ஓகே, ஸோ ஆண்டோ செக்யூரிட்டி கிரெடென்ஷியல், ஆக்சஸ் கீஸ் வந்து எதுவுமே இல்லை. கிரியேட் ஆக்சஸ் கீ கொடுத்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், இப்போ கமாண்ட் லைனில் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை மற்ற அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்குறாங்க. நான் இப்போ மோஸ்ட்டாக அதை இன்னைக்கு செஷனில் வந்து ஐ எம் கோயிங் டு யூஸ் இட் ஆன் கமாண்ட் லைன். ஸோ அதனால் நான் ஐ வில் கோ அண்ட் கிரியேட் அ கமாண்ட் லைன் கீ ஃபார் AWS CLI usage, create access key.
இதுதான் நான் சொன்னது. ஸோ இட் வில் பி 20 கேரக்டர்ஸ் அப்பர் கேஸ். இது வந்து 40 கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் தென் இட் வில் பி ரேண்டம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம we can play around. இது ஜென்ரலாக நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு. ஸோ இது லோக்கல் மெஷினில் ஸ்டோர் பண்ணாதீங்க, டைரெக்டாக வந்து ஒரு சேஃபான ஒரு கீ வால்ட்டில் ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்லாம் அதை நீங்கள் ப்ரொடக்ஷன் போகும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி தேவையில்லாத சர்வீசஸ்க்குலாம் ஆக்சஸ் கொடுக்காதீங்க. ஸோ ஏன்னா கமாண்ட் லைன்லேயே வந்து நீங்கள் எல்லா AWS சர்வீசஸும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும், கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லிமிட்டடாக எந்தெந்த சர்வீசஸ்க்கு நீங்கள் அலோவ் பண்ணணுமோ, ஸோ S3னா S3 அந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக வந்து என்ன லெவல் ஆஃப் பர்மிஷன், ரீட் ஒன்லி பர்மிஷனா என்னன்றதை செலக்டிவாக நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் ப்ரீ ரெக்வசைட். நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், தென் சிஸ்டமில் வந்து பைத்தான் இருக்கான்னு பார்க்குறோம், தென் வி ஆர் ஹேவிங் ஆக்சஸ் கீ. இதை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு வி கேன் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஸோ இப்போ இந்த மெஷினில் வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் போயிட்டு உங்களுடைய என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். செட் ஆகலை அப்படின்னா போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே என்விரான்மெண்ட். ஸோ இது நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் வேரியபிளாக போயிட்டு செட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே வந்து உங்களுடைய CLI இன்ஸ்டால் ஆயிருக்குன்ட்டு. இன்கேஸ் இதில் இல்லை அப்படின்னா இந்த இதை ஆட் பண்ணிக்கணும். C ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் Amazon AWS CLI வெர்ஷன் 2. ஸோ இது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ இது இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் எந்த பர்டிகுலர் பாத்லேருந்து வேணால் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, AWS CLI. இப்போ ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து AWS வெர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன கரண்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கு, வெர்ஷன் 2.17.5. 2ன்றது மேஜர் வெர்ஷன், 17ன்றது மைனர் வெர்ஷன், தென் 5ன்றது பேட்ச் வெர்ஷன். ஸோ பைத்தானும் வந்து இதில் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வெர்ஷன் 3.11 வந்து இதில் இருக்கு. ஸோ இப்போ தனியாக அதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். பைத்தன் வெர்ஷன் பார்க்கணுனாலும் we can also check that. ஓகே, லினக்ஸில் அந்த கமாண்ட் இருக்கு, இங்கே ஐ டோன்ட் திங்க் என்னன்னு தெரியல, செக் பண்ணிக்கலாம். ஸோ AWS கான்ஃபிகர் இதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். ஓகே, ஸோ இதில் ஆல்ரெடி வேற ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிடலாம். ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ். ஓகே, தென் சீக்ரெட் ஆக்சஸ் கீயும், ஸோ ஆக்சஸ் கீ ஐடி, சீக்ரெட் ஆக்சஸ் கீ கொடுத்தாச்சு. ஸோ எந்த ரீஜனில் நீங்கள் டிஃபால்ட்டாக ஒர்க் பண்ணுறதெல்லாம் கிரியேட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கமாண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், எந்த ரீஜனில் நீங்கள் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும், என்னன்ற எந்த ப்ரொஃபைலில் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதும் பண்ணலாம். ஸோ ஒரே மிஷினில் கூட நீங்கள் மல்டிபிள் ஐடிஸ், மல்டிபிள் ப்ரொஃபைலும் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அவுட்புட் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் JSON வேணும் இல்லை டேபிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் தட். ஓகே, ஸோ இது இப்படி தான் நம்ம கமாண்ட் லைன்லேருந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக AWS கன்சோல் ஆக்சஸ் பண்ணி சர்வீசஸ்லாம் மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ வந்து மேண்டேட்டாக நமக்கு தேவை. ஸோ இதுவே வந்து இங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த மெஷினில் இல்லை அப்படின்னா லெட் மீ ஜஸ்ட் பைத்தன் செக் பண்ணிப்போம். பைத்தன் பைத்தன் recommend இல்லைன்றா. ஓகே, ஃபைன், லெட்ஸ் see. Pip install AWS CLI. ஓகே, ஓகே, ஆல்ரெடி இந்த பேக்கேஜ் இதில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ AWS CLI இதில் இருக்கு. ஸோ AWS - வெர்ஷன். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு AWS CLI இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதில் பைத்தன் இருக்கு. ஓகே, மேபி கமாண்ட் எது தப்பாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் தட். பட் ஓகே, ஸோ AWS வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2.15.30 இருக்கு, ப்ளஸ் இதுவும் பைத்தனும் வந்து உங்களுக்கு 3.9 இருக்கு. இந்த மெஷினில் வந்து இன்னுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸில் வந்து உங்களுக்கு ஓகே 2.17.5, இதில் 2.15 கொஞ்சம் பழைய வெர்ஷன் இருக்கு. ஸோ ஜென்ரலாக அப்கிரேட். ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு இதுதான் போல இருக்கு. ஓகே, பிப் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல.
ஓகே. Install upgrade AWS CLI. I think already latest versionலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். Python 3 கொடுக்கணுமோ? ஓகே. ஓகே, AWS CLI user package 2.15 already satisfied. ஓகே, இது ஆல்ரெடி லேட்டஸ்ட், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ எதுவும் பண்ண தேவையில்லை. அப்கிரேட் கொடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுத்துலையுமே இருக்குது. இப்போ இதில் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னாலும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். Let me just copy this. Okay. Okay, fine. ஸோ இப்போ ரெண்டு இதுலையுமே நம்ம லினக்ஸ்லேயும் இருக்குது, விண்டோஸ்லேயும் நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி அதை ரிசோர்ஸஸ்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக AWS கமாண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் கமாண்ட்ஸ் வந்து எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் AWSக்கு அப்புறம் என்ன கமாண்ட் வரும்னு தெரியல அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சேஸ் ஹெல்ப். அதில் இன்பில்ட்டாகவே மேனுவல் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் குளோபல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து குளோபல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ரன் பண்ணுற கமாண்டில் வந்து எனக்கு என்னென்ன எரர்ஸ் வருது, அதெல்லாம் நம்ம நிறைய இன்புட்ஸ் வரணும் அப்படின்னா ஐஃபன் டீபக் ரன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக லாக்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து குளோபல் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஃபன் டீபக் ஐஃபன் ஃபில்டர். சரி, பார்த்துலாம். கன்சோல் ரெஸ்பாண்ட் ஆகல. இது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது, இதிலே நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ குளோபல் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல அவுட்புட் அப்படின்றது வந்து ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து அவுட்புட் வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது லீடர்ஷிப் டீம்லேருந்து ரிப்போர்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து யூ கேன் கிவ் இட் இன் டேபிள் ஃபார்மேட் ஆர் டேபிள் செப்பரேட்டட் வேல்யூவா அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை நம்ம இந்த அவுட்புட்டை வந்து யூஸ் பண்ணி இஃப் யூர் கோயிங் டு யூஸ் இட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் அப்படின்னா தென் ஜேசான் ஆர் ஜேசான் சி ஆர் யாமல் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து கொடுக்க முடியும். ஆர் எல்ஸ் வி கேன் ஆல்சோ கோ ஃபார் ஜென்ரலாக வந்து நமக்கு டேபிள் டிஎஸ்வி ஜேசான் இருங்க, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, டெக்ஸ்ட் இருக்கு, யாமல் லைஃப் அண்ட் ஸ்டீம் இருக்கு. ஸோ நார்மல் டெக்ஸ்ட்ல வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் நார்மல் டெக்ஸ்ட் அவுட்புட். ஸோ அது நம்ம ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ கொஞ்சம் நீட்டாக டேபிளாக வரணும் அப்படின்னா இல்லை டேபிள் செப்பரேட்டட் வேல்யூவாக வரணும் அப்படின்னா தென் மோஸ்ட்டாக அந்த ரிப்போர்ட்டிங்காக நம்ம அதை பண்ணுவோம். ஜேசான் இதெல்லாம் வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடாக கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஜென்ரல் டெக்ஸ்டாகவே போதும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஜென்ரல் டெக்ஸ்ட் அவுட்புட். இது இல்லாமல் இப்போ நிறைய ஒரு பர்டிகுலர் மிஷினில் வேற வேற ஆக்டிவிட்டீஸ் வந்து வேற வேற ப்ரொஃபைலில் பண்ணணும். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட் கஸ்டமரை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர் 1 கஸ்டமர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் ப்ரொஃபைல் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகுமோ அந்த மாதிரி எப்படி டிஃப்ரெண்ட் கஸ்டமர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து வேற வேற ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். தென் வாட் எல்ஸ்? ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் AWS உடைய CLI வழியாக ஆல்மோஸ்ட் எல்லா AWS சர்வீசஸும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ AWS கமாண்டுக்கு அப்புறம் செகண்டாக நம்ம கொடுக்க வேண்டியது வந்து என்ன சர்வீஸ், என்ன பர்டிகுலர் AWS ப்ராடக்ட் வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் கொடுப்போம். அண்ட் தென் ஓகே, AWS ஹெல்ப் டாபிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வரும். ஸோ பிஃபோர் தேட் மேபி இப்போ AWSல வந்து நம்ம நிறைய ஓகே IAM இருக்குன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ IAM எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IAMல வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணலாம். இப்போ IAMக்கு அப்புறம் எனக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே ஹெல்ப்.
இப்போ ஏடபிள்யூஎஸ் உடைய ஐஏஎம்க்கு அப்புறம் நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும், பாசிபிள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அதனால நீங்க எதுவும் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா வந்து யூ கேன் ஜஸ்ட் சே ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் எல்எஸ். இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஐஏஎம்ல வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் ஃபாலோட் பை ஏடபிள்யூஎஸோட சர்வீஸ், தென் கமாண்ட், சம்டைம்ஸ் வந்து சப் கமாண்ட்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எங்க ஸ்டக் ஆகுறீங்களோ அந்த இடத்துல வந்து யூ கேன் ஜஸ்ட் யூஸ் ஹெல்ப். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டீபக் பண்றது எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, இப்போ ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் -debug ஹெல்ப் கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய கம்ப்ளீட் சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிட்டு அந்த டீபக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வரணுமோ அதில் வந்திருக்கும். ஸோ கமாண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு இன்ஸ்டால், வெரி வெரி ஈஸி டு மேனேஜ். ஸோ ஏடபிள்யூஎஸ் -- வெர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். மெயினாக ஸ்கிரிப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து ஒர்க் நடக்கிறதே வந்து சிஎல்ஐ வழியாக தான் நடக்கும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் எண்டில் வேணால் உங்களுக்கு ஸ்கிரிப்டாக இருக்கலாம், பட் பேக் எண்டில் அந்த ஒர்க் நடக்கிறது வந்து இட் இஸ் ஆல் த்ரூ ஸ்கிரிப்ட் ஒன்லி. ஸோ நீங்கள் எல்லா ஏடபிள்யூஎஸ் மல்டிபிள் சர்வீஸ் கூட இன்டகிரேட் பண்ணலாம். எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க், அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் ட்ரை டு டூ சம் ஒர்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்ஸ் சே எப்படி நீங்கள் இன்னொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். let me just clear the screen. இப்போ கரண்ட்டாக வந்து என்னோட இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட்ஸ் சே இன்னொரு கஸ்டமருக்கு வந்து நான் இன்னொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ டு மை கன்சோல். இங்கே வந்து ஓகே, இது ராஜன் ஒன்று இருக்கு, அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் அதை ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதை நான் டெலீட் பண்ணிடுவேன், ஜஸ்ட் இது டெமோக்காக தான் இது பண்ணுறேன். இது ஓகே, இந்த ஜஸ்ட் வந்து டெமோ தான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ இது விண்டோஸில் வந்து .aws இதில் வந்து டைப் credentials. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இது டிஃபால்ட் ப்ரொஃபைல், ராஜன் ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. இப்போ நான் ஏதாவது கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது -ப்ரொஃபைல் ஸ்பேஸ் ராஜன் கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா அந்த செகண்ட் கிரெடென்ஷியல்ஸ் வச்சு உங்களுக்கு ஒர்க் நடக்கும். வேற ஃபர்ஸ்ட் கிரெடென்ஷியல் வச்சு நீங்கள் எதுவுமே கொடுக்காம எந்த ப்ரொஃபைல்னு கொடுக்காம ரன் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட் கிரெடென்ஷியல் எதுவோ அதை யூஸ் பண்ணி அது கிரியேட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து AWS EC2 என்னென்ன EC2 இன்ஸ்டன்சஸ் இருக்குன்னு நான் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், லிஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நார்மலாக இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது இந்த செகண்ட் ப்ரொஃபைல் தான் இப்போ கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ இதுவே நான் வந்து இஃப் ஐ வாண்ட் டு கோ வித் மை டிஃபால்ட் ப்ரொஃபைல் எடுத்துப்போம். டிஃபால்ட் இதில் என்ன சொல்கிறாங்க, ஆண்டோ இஸ் நாட் authorized to perform. ஓகே, ஆண்டோக்கு வந்து பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆண்டோக்கு வந்து we don't have any kind of credential இல்லை போல இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா can go and add him some permission. So let's say ஒரு cloud ops or else வந்து policy, let's say EC2 மட்டும் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஓகே, whatever permission you want to provide can provide. இப்போதைக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக I'm just giving it. ஸோ இதில் கிளியராக சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் லிஸ்ட் த EC2 இன்ஸ்டன்சஸ். இப்போ அதுவும் நம்ம கிரியேட் பண்ணது வந்து இந்த இப்போதான் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், அதோடைய டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு இட் இஸ் JSON ஃபார்மேட்டில் டிஃபால்ட்டாக நம்ம JSON கொடுத்ததால அந்த ப்ரொஃபைலில் JSON வருது. இல்லை எனக்கு வந்து அவுட்புட் வந்து ஐ நீட் இட் இன் இது நம்ம டிஃபால்ட்னு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, இது டிஃபால்ட்டாகவே அது ஆண்டோக்கு தான் போகும்.
அவுட்புட் வந்து இஃப் ஐ வாண்ட் இட் இன் அ டேபிள் ஃபார்மேட் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு வந்து டேபிளில் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன இன்ஸ்டன்ஸு, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாட் ஓன்லி டிஸ்கிரைப், ஈவன் நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுவே செகண்ட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்வியஸாக அவருக்கு பர்மிஷன் இருக்காது. ஸோ இஃப் ஐம் யூஸிங் ராஜ் ப்ரொஃபைல் அவங்களுக்கு வந்து எரர் வருது உங்களுக்கு. ஸோ he might not have the permission or else. Okay, so let's do one thing. We're in a create பண்ணி AWS EC2 என்னென்ன key pairs. ஓகே, இதில் நிறைய கீ பேர்ஸ் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அது நீட்டாக இருக்கும்னு பார்த்தேன். சரி, ஓகே. அவுட்புட் வந்து இப்போ ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, இதில் என்னென்ன கீ பேர்ஸ் இருக்குது அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே கீ பேர். அது வந்து டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு என்ன சொல்கிறாங்க, AWS டிஎஸ்வின்னு ஒன்று இல்லையா, அது இருந்தது முன்னாடி இருந்தது, இப்போ டிஎஸ்வி இல்லை போல இருக்குது. இப்போ பாசிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து வேலிட் சாய்ஸ் வந்து டெக்ஸ்ட், யாமல், யாமல் ஸ்ட்ரீம், டேபிள், ஜேசன் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதிலே கீழே கிளியராக கொடுத்துருவாங்க என்ன எரர், இதில் நீங்கள் கொடுத்துருக்க சப் கமாண்டோட ஆர்கியூமெண்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்க, சாய்ஸ் வந்து இன்வேலிடா இருக்கு, நீங்க வேலிடா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 விஷயங்கள் தான் நீங்க ஆப்ஷன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீட்டா உங்களுக்கு என்னென்ன கீ பேர் இருக்கு அது கொஞ்சம் டேபிளர் ஃபார்மேட்ல ஸ்ட்ரக்சர்டா உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்டு அடிஷ்னல் அட்ரிபியூட்ஸ் ஆர் சப் கமாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான உங்களுக்கு வேல்யூஸ்லாம் வரும். இதுல நீங்க அந்த ஐஃபன் queryன்னு ஒன்று இருக்கு, ஐஃபன் ஃபில்டர்னு ஒன்று இருக்கு. நிறைய இந்த ரிப்போர்ட்டிங் அப்ப அந்த 2 குளோபல் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎஸ்வி இப்போ கிடையாது போல இருக்கு. So let me remove that. Okay, YAML stream இருக்கு. Fine. So let me show you one more option. So இது வந்து ப்ரொஃபைல் இது பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், கான்ஃபிகர் ஐஃபன் ப்ரொஃபைல் கொடுத்து நீங்கள் எத்தனை ப்ரொஃபைல் வேணால் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து ஐஃபன் ப்ரொஃபைல் இது பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் த அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் குளோபலாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து ஐஃபன் query யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த இன்ஸ்டன்சஸ்லாம் உங்களுக்கு பப்ளிக் ஐபியோட இருக்கு, இல்லை எந்தெந்த இன்ஸ்டன்சஸ்லாம் வந்து ஸ்டாப் ஸ்டேட்ல இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னா ஐஃபன் query யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸில் இந்த பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோனில் இருக்கிறதுலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபில்டரும் பண்ணலாம். ஸோ query ஆப்ஷன் ஒன்று இருக்கு, ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வந்து இது மெயினாக யூஸ் ஆகும். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் கூட நான் எடுத்து வச்சிருந்தேன். AWS CLI. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆயிருக்கு என்னன்றதை செக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் செக் திஸ். ஸோ ஏன் தெரியல, ஹேங் ஆயிடுச்சு. லெட் மீ ரீகனெக்ட். ஓகே, ஜென்ரலாக வந்து அது யூசர் பின் ஏடபிள்யூஎஸ்ல தான் இருக்கும். இன்கேஸ் அதை நீங்கள் யூசர் லோக்கலில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து யூசர் லோக்கலில் செட் பண்ணும்போது நீங்கள் அதை எந்த யூசராக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெர்ஷன் பார்த்தாச்சு. இப்போ என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு,
இப்போ பேசிக்காக நீங்கள் ஜென்ரலாக லினக்ஸில் வந்து கம்ப்ளீட் அந்த ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட்ஸ் தான் வச்சு நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம். ஓகே, ஸோ இன் கேஸ் அதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா எம் ரிமூவ் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது எம் இன்ஸ்டால் கமாண்ட் வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிப் ஃபைலாகவே கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அதை கூட நீங்கள் கர்ல் கமாண்ட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் நேம் வந்து பப்ளிக் அண்ட் வேல்யூஸ் வந்து ஃபால்ஸாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து எனக்கு அவுட்புட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் மீ ட்ரை டு ரன் திஸ் கமாண்ட். ஓகே, அந்த மாதிரி இமேஜஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் கிவிங் மீ இஸ் பப்ளிக். ஓகே, இதில் இமேஜஸ் எதுவுமே நம்ம ஏஎம்ஐயே கிரியேட் பண்ணல. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் விஷயங்களையும் நீங்கள் மர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். queryயும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணலாம், ஃபில்டரும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் அண்ட் query வந்து மெயினாக வந்து ரிப்போர்ட்டிங்க்கு தான். ஸோ லெட் மீ காப்பி திஸ் ஒன். ஸோ இதெல்லாம் வந்து ரன்னிங் இன்ஸ்டன்சஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஸ்டன்சஸ்லாம் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் கொடுக்குறீங்க, இல்லை கொஞ்சம் அவுட்புட் வந்து சிம்பிளிஃபைடாக கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் த அவுட்புட். எந்த இடத்துல வேணால் இந்த குளோபல் ஃபில்டர் அப்படின்னு சரி குளோபல் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டேபிளாக வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் மட்டும் டேபிளில் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஐஃபன் ஃபில்டர் ஐஃபன் கால் query இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் பெட்டர் ரிப்போர்ட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார் லூப்பில் வந்து ரன் பண்ணலாம். இஃப் யூ நோ ஷெல் ஸ்கிரிப்டிங், நீங்கள் அந்த ஜஸ்ட் வந்து பேக் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து இந்த ஃபார் லூப்போ இல்லை எக்கோலாம் யூஸ் பண்ணாலுமே வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேக் எண்டில் வந்து ஏடபிள்யூஎஸ் கமாண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். டேரெக்டாக வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ் இன்வோக் பண்ணுறதுக்கு வந்து எஸ்டிகேஸ் இருந்தாலுமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த என்விரான்மெண்ட் வந்து ஆட்டோமேஷனில் வந்து பேக் எண்டில் ஸ்கிரிப்ட்ஸில் வந்து கொடுக்கறது வந்து ஏடபிள்யூஎஸோட கமாண்ட் லைன் தான் கொடுப்பாங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ தெரியாமல் நம்ம வந்து ஸ்கிரிப்டிங்கோ ஆட்டோமேஷனோ இல்லை வந்து ஒரு ஒர்க்கை வந்து எஃபிஷியண்டாக கொண்டு போக முடியாது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் வந்து ஓகே இது எல்லா ரீஜன்லேயும் இருக்கிற இன்ஸ்டன்சஸ் வந்து எனக்கு லிஸ்ட் டவுன் பண்ணணும், ஒரு டேபிளில் வந்து ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபார் லூப் ஈச் எவ்ரி ரீஜனில் போயிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலுமே வந்து பேக் எண்டில் வந்து அட் த எண்ட் இந்த கமாண்ட் தான். ஓகே, ஸோ எல்லா கமாண்டுமே வந்து இட் வில் ஸ்டார்ட் வித் ஏடபிள்யூஎஸ் ஃபாலோட் பை சர்வீஸ், தென் இட் வில் பி ஃபாலோட் பை அந்த சப் கமாண்ட், என்ன கமாண்டு என்ன ரீஜன் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ ஈஸி டு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இதுதான் கமாண்ட். ஸோ அது ரன் இன்ஸ்டன்சஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஐ டோன்ட் லெட் மீ கோ அண்ட் சி ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணால் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இதில் கரண்ட்டாக வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஏஎம்ஐ எடுத்துப்போம். whatever let's say launch instance. இப்போ இதில் நம்ம கிராஃபிக்கலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுப்போமோ அதுதான் நம்ம கமாண்ட் லைன்லேயும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஎம்ஐ வச்சு நம்ம ஒரு புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏஎம்ஐ நமக்கு தேவை, ஏஎம்ஐ செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த உபுண்டு இது கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு அமேசானுடைய மெஷின் இமேஜ் ஐடி இருக்கும். ஸோ இந்த இமேஜ் ஐடி நமக்கு தேவை. ஸோ அந்த ஏஎம்ஐ ஐடி எடுத்துக்கிறோம். ஸோ கிராஃபிக்கலாக நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதுதான் இங்கே கமாண்ட் லைன்லேயும் நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஐ கேன் ஜஸ்ட் ஸோ அதை ட்ரை ரன் பண்ணி பார்க்கனாலும் பண்ணலாம், இல்லை ஆக்சுவலாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் மீ ட்ரை டு ஆட் திஸ். கன்சோலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே ஸ்டெப் பை ஸ்டெப் சேம் விஷயம்தான் கமாண்ட் லைன்லையும் பண்ணுறோம். இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ, செக்யூரிட்டி குரூப் வந்து என்ன செக்யூரிட்டி குரூப்போ அதோடைய ஐடி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐடியா யூஸ் பண்ணுவோன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இது எடுத்துக்கிறேன். இது என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ன்றதால ஐ வில் ஜஸ்ட் பிக் அப் சம்திங். ஸோ இதில் போயிட்டு அவ்வளோதான், இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே யூல் பி ஏபிள் டு கிரியேட் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ். ஸோ இதில் கமாண்ட் வந்து என்ன சொல்கிறது டிப்ளாய்னு இருக்காது, ரன்னு இருக்கும். ஓகே, அது நீங்கள் AWS ஹெல்ப் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் கோயிங் டு ரன் திஸ் கமாண்ட். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பெண்டிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு சிஸ்டம். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு பாருங்கள்.
ஸோ பேசிக்காக நம்ம இங்கே கன்சோலில் என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம அங்கே பேர் மினிமம் கொடுத்தா போதும். இப்போ இங்கே பெண்டிங் ஸ்டேட் வந்துருச்சு பாருங்க. ஸோ இட் வில் பி வந்து பேஸ்ட் ஆன் உபுண்டு இமேஜ் வச்சு நம்ம கொடுத்த கமாண்ட். ஸோ கமாண்ட் லைன்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ வாட் எவர் ஒரு ஃபியூ டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஏடபிள்யூஎஸ்ல எப்படி யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்க அதில் ஹெல்ப் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லிடுவாங்க ஒரு யூசரை வந்து குரூப்புக்கு ஆட் பண்ணுறதுக்கு தான் கமாண்டு, தென் என்ன சப் கமாண்டுன்றது இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து கிரியேட் யூசர் தான் சப் கமாண்ட். இப்போ இது எனக்கு கிரியேட் யூசர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சே ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் கிரியேட் யூசர். இப்போ இதுக்கப்புறம் எனக்கு அது என்ன சின்டாக்ஸ் வரும்னு தெரியும்னா இந்த இடத்துல ஹெல்ப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சின்டாக்ஸ் வந்துடும். இதில் எக்ஸ்ட்ரீம் பாட்டம் போங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஐஃபன் யூசர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரல்ஸ் வந்து இதை நீங்கள் நிறைய அலையஸ் இதுவுமே இருக்குது. ஸோ when I say alias, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஃபன் அவுட்புட் அப்படின்னு கொடுக்க தேவையில்லை, ஐஃபன் ஓன் கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய ஷார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து I can just say ஐஃபன் யூசர் நேம். ஓகே, லெட்ஸ் கிரியேட் ஒன் மோர் யூசர். இப்போ இந்த இடத்துல வந்து ராஜு அப்படின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் கோ அண்ட் கிரியேட் இட். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது வந்து நாம வந்து ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் எனக்கு லிஸ்ட் கமாண்ட் தெரியலன்னு எடுத்துப்போம். ஓகே, அந்த இடத்துல நான் ஐ கேன் ஜஸ்ட் சே ஹெல்ப். இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஐஃபன் யூசர்ஸ் தான் கமாண்டு. ஸோ அப்போ வந்து அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நமக்கு ராஜு கிரியேட் ஆயிருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா யூசர்ஸுமே இங்கே உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. இதே நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் ஜஸ்ட் கோ வித் இது அவுட்புட் ஐஃபன் அவுட்புட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஐஃபன் ஓ கொடுத்து டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக டேபிளில் வந்துடும். ஸோ என்ன சொல்கிறாங்க, கமாண்டு ஐஃபன் ஓ அன்னோன் ஆப்ஷனா. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஃபைன். இதில் இது என்னன்னு செக் பண்ணுறேன். இது முன்னாடி நிறைய அலையசஸ் வரும். இதில் எல்லா யூசர்ஸுமே இங்கே உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. ஆண்டோ, ராஜு, ஸ்டான் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டக் ஆகிறோமோ அந்த இடத்துல ஹெல்ப் யூஸ் பண்ணி யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, சோஃபார் இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் உடைய கமாண்ட் லைனில்? நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் வேணால் கான்ஃபிகரேஷன், டிப்ளாய்மெண்ட், இப்போ வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதை நான் இப்போ டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டீகமிஷனும் பண்ணிடலாம், இல்லை ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஐம் கோயிங் டு டெர்மினேட் இட். ஸோ அதுக்குன்னு எல்லா இன்ஸ்டன்ஸ்க்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். இப்போ இது ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. இதை நான் கமாண்ட் லைன்ல இருந்து ஐம் கோயிங் டு டெர்மினேட் இட். இப்போ கரண்ட்டாக வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் இப்போ நான் டெர்மினேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இட் இஸ் ஷட்டிங் டவுன் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடுச்சு. ஸோ ப்ரீவியஸாக வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. இப்போ கரண்ட் ஸ்டேட் வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் ஷட்டிங் டவுன் ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டஸ்க்கும் ஒரு கோட் இருக்கு. ஸோ இது கரண்ட்லி இட் இஸ் இன் ஷட் டவுன் ஸ்டேட். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒன்று வந்து பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கு. ஷட்டிங் டவுன். ஃபைன். ஸோ இது நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இங்கே என்ன கோடு என்ன ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இப்போ இது கரண்ட்டாக வந்து இட் ஷுட் பி இன் ஷட்டிங் டவுன் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ டெர்மினேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு கிரியேட், டெலிட், கான்ஃபிகர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இங்கேருந்தே நம்ம கமாண்ட் லைன்லேருந்தே பண்ணலாம். ஈவன் கிரியேட்டிங் ஆஃப் செக்யூரிட்டி குரூப்ஸ். இதில் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்கறதுக்கு கூட கமாண்ட்ஸ் இருக்கு போல இருக்கு. லெட் மீ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது குவிட் ஆகிடும். ஓகே,
ஸோ எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஐஃபன் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணுறதால இன்ஸ்டன்ஸோடைய ரீச்சபிலிட்டி ஸ்டேட்டஸும் காமிக்கும், சிஸ்டமோடைய ஸ்டேட்டஸும் நமக்கு வந்து அந்த 2x2 செக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே உங்களுக்கு காமிச்சிருவாங்க இந்த ஐஃபன் ஸ்டேட்டஸ் அடிஷ்னலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் கமாண்ட் லைனில் வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணி பாருங்க ரிசோர்ஸஸ்லாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டு செக்யூரிட்டி குரூப்பில் சில போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே கூட யூ கேன் டூ இட். அதை ரிவோக் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது. ஐ திங்க் S3 நிறைய பக்கெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சர்வீஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரோ அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ S3 பக்கெட் வந்து ஒரு பக்கெட் தான் இருக்கு போல, கிளாஸிஃபைக் எல்லாம் க்ளீன் அப் பண்ணிட்டோம் போல இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஒரு பக்கெட் இருக்கு. ஸோ கிரியேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. மேபி S3 அண்ட் IAM வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு S3 ஹெல்ப் கொடுத்தீங்க அப்படின்னா, மேக் பக்கெட்டுக்கு வந்து நமக்கு என்ன இது தெரியல அப்படின்னா இங்கே போயிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக் பக்கெட்டுக்கு வந்து MB, இது ரிமூவ் பக்கெட், LS வந்து லிஸ்ட் சிங்க் பண்ணணும், ஒரு பக்கெட் இன்னொரு பக்கெட் சிங்க் பண்ணணும் இல்லை அப்படின்னா நீங்கள் சிங்க் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்க்ளூட், எக்ஸ்க்ளூட். ஸோ இது வந்து அவைலபிள் கமாண்ட்ஸ் வந்து இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, லெட் மீ குவிட். AWS S3 மேக் பக்கெட். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே பர்கத் பக்கெட் 001. ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. MBன்றது மேக் பக்கெட், கிரியேட் பக்கெட் தான் நம்ம MBன்னு சொல்கிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லிஸ்ட் இட், லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் ப்ளஸ் பர்கத் ரெண்டு இது வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது, இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் இட் ஜஸ்ட் ரிமூவ் இட், RB. ஸோ கமாண்ட்ஸ் தெரிஞ்சாதான் ஸ்கிரிப்ட் எழுத முடியும், ஸ்கிரிப்ட் எழுதினா தான் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். AWS கமாண்ட் லைன் வந்து நீங்கள் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக்புக் எங்கேருந்து வேணால் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெவாப்ஸ் டீமில் வந்து கண்டிப்பாக இது மேண்டேட்ரியாக தெரிஞ்சிருக்கணும். க்ளவுட் ஆப்ரேஷன்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து நீங்கள் கிராஃபிக்கலாகவே பண்ணிடலாம். பட் கமாண்ட் லைனும் வந்து தெரிஞ்சிருந்தா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி வி வில் மூவ் ஆன் டு க்ளவுட் ஷெல். Okay. I think there is one more command, AWS configure. ஒரு ரீசெண்டா ஒரு கஸ்டமர் வந்து இதை எனேபிள் பண்ண சொல்லியிருந்தாங்க, செட் CLI underscore history enabled. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கமாண்ட் லைனில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணீங்களோ அது வந்து உங்களுடைய அந்த கான்ஃபிகர் அப்படின்ற ரெபாசிட்டரிக்குள்ளே வந்து உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆயிருக்கும். லெட் மீ ஷோ யூ தட். cd .aws. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோல்டர் இருக்கும், கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், கிரெடென்ஷியல்ஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த நம்ம கான்ஃபிகர் பண்ண கிரெடென்ஷியல்ஸ்லாம் அதில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு அந்த பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கிறதால தான் வந்து இதை இங்கே ஸ்டோர் பண்ணாதீங்க, வெளியில் எக்ஸ்டர்னலாக ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கீ வால்ட்டில் இல்லை எக்ஸ்டர்னலாக உங்களுடைய ஓன் என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்களோ, பாஸ்வேர்ட் மேனேஜர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி அதை இன்வோக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி ப்ராம்ப்ட் கிரியேட். திங்க் போதும் இது, திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ AWS ஷெல்லை பொறுத்த வரைக்கும் அது டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதிலே வந்து இப்போ டெவலப்பர்ஸ் வந்து AWS CLI இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அது ஷெல் வந்து இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது ஃபார் டூயிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கெலாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி அமேசானுடைய SQS, அமேசானுடைய SNS டாபிக் இதில் இன்டெகிரேட் பண்ணுறதுலாம் வந்து ஷெல் வந்து பெட்டராக இருக்குது. பட் ஷெல் வந்து இட் வாஸ் இன் ப்ரிவியூ ஒன்லி, அது இன்னும் உங்களுக்கு ஃபுல் இதில் கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. லெட் மீ செக் தட். AWS CLI ஸ்க்ரீனில் போனீங்கனாலே வரும், அது கீழே எங்கே இருக்கு, கெட் ஸ்டார்டட் போயிட்டு பார்ப்போமா.
இங்கே இருக்கு பாருங்க, அது இன்னுமே டெவலப்பர் ப்ரிவியூவில் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இப்போ டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே கமாண்ட் லைன் ஆப்ஷன் தான், பட் மோர் ஃபார் டெவலப்பர்ஸ். ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து AWS CLI தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் பண்ணணும், எனக்கு ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நிறைய அதில் ரன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் AWS ஷெல். AWS ஷெல்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபஸி ஆட்டோ கம்ப்ளீஷன் இருக்கு. இப்போ நீங்கள் டைப் பண்ண அதுவே உங்களுக்கு ப்ராம்ப்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் AWS ஸ்பேஸ் EC2 ஸ்பேஸ் டிஸ்கிரைப் நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபுல்லாக வந்து அந்த ஆட்டோ கம்ப்ளீஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். சரி, நீங்கள் டேப் அடிக்க இட் வில் கெட் ஆட்டோ பாப்புலேட்டட். ஸோ AWS ஷெல் வந்து இன்னும் டெவலப்பர் ப்ரிவியூவில் தான் இருக்கு. ஸோ அது வந்துச்சுன்னா இது இன்னுமே ஒர்க்கை வந்து நீங்கள் குயிக்காக முடிக்கலாம். ஏன்னா நீங்கள் போயிட்டு ஹெல்ப்லாம் போட்டு செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுவே டைனமிக்காக வந்து உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். இன்லைனாகவே அதில் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு சில கமாண்ட் ரன் பண்ணும்போது. ஸோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஷெல் ஸ்கிரிப்டிங்கோடைய எக்ஸிக்யூஷன் வந்து இன்னும் ஈஸியாக பண்ணலாம் AWS ஷெல் ஆப்ஷனில். ஸோ இது வந்து மெயினாக கமாண்ட் லைன் ஷெல் ஸ்கிரிப்டிங்க்கு வந்து AWS ஷெல் வந்து இட் இஸ் மோர் பவர்ஃபுல். ஈவன் ஃபார் டெவலப்பர்ஸ் ஆல்சோ இது அவங்களுடைய ஒர்க்கை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. Okay, let us okay, let's talk about Cloud Shell. Cloud Shell-ஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து ப்ரௌசர் பேஸ்டு ஷெல். நம்ம தனியாக எதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு shell.aws.amazon.com ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சர்ச் ஐக்கன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இந்த லிங்க் இருக்குது. ஓகே, கிளவுட் ஷெல்னு கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேரலாக வந்து கிராஃபிக்லாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், கமாண்ட் லைன்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேரலல் ஸ்க்ரீன்ஸில் கொடுக்க முடியும். இல்லை எனக்கு நான் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ். அது வந்து தனியாகவே உங்களுக்கு வந்து ஓகே aws.amazon.com/cloudshell அப்படின்னு கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ முன்னாடி வந்து shell.console.aws.amazon.com கொடுத்தாலே வரும். பட் இப்போ அது ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை போல இருக்கு. ஸோ கன்சோல் ஓகே, ஐ திங்க் ஒன்லி ஆப்ஷன் வந்து இப்போ /cloudshell தான் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் கிளவுட் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட் ஷெல்ன்றது இட்ஸ் மோர் ப்ரௌசர் பேஸ்ட். ஓகே, ஸோ தனியாக வந்து லாகினோ இல்லை க்ரெடென்ஷியல்ஸோ கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஐடியில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ ப்ரௌசரில் நீங்கள் கிராஃபிக்கலாகவும் அதே ஆக்டிவிட்டீஸை வந்து அதே க்ரெடென்ஷியல் யூஸ் வச்சு பண்ண முடியும். தென் ஈவன் கமாண்ட் லைன் ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் டூல்ஸோ இல்லை டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸோ இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாப்புலராக தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே ப்ரீ பாப்புலேட்டடாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது எப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். இது வந்து இட் இஸ் எம்பெடட் டெர்மினல். இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், ப்ரீ இன்ஸ்டால்டாகவே நிறைய டூல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பேசிக்கான லிஸ்ட் தான் இருக்குது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸுமே வந்துடும். ஈவன் ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி இப்போ SQL மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் SQL CMD, MySQL டேட்டாபேஸ் கிளைண்ட்டு, Terraform, Ansible, JIT, .NET, Python, Cube கண்ட்ரோலர் ஆர் Cube CTL, Chef, Puppet இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடும். ஓகே, ஸோ நாட் ஒன்லி திஸ், ஈவன் Terraform client, Ansible client, JIT, whatnot, .NET developer, .NET, kubectl, தென் இங்கே ஆல்ரெடி பைத்தன், AWS CLI, Node.js மென்ஷன் பண்ணியாச்சு. இது இல்லாமல் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், செஃப், பப்பட் இது எல்லாமே வந்து இட் வில் கெட் கம் ப்ரீ இன்ஸ்டால்ட். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 GB வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. பட் இதை தாண்டி உங்களுக்கு நிறைய அவுட்புட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி தாண்டும் போது உங்களுக்கு யூ வில் ஸ்டார்ட் பேயிங் மணி. ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் வந்து 1 GB ஃப்ரீ இன்க்ளூடட். பட் அதை தாண்டி உங்களுக்கு போகும்போது யூ வில் ஹேவ் டு பே மோர். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் சேவ் பண்ணுறது வந்து யூ கேன் சேவ் இட். அது நீங்கள் லோக்கலாக சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி அதிலே கூட நீங்கள் சேவ் ஃபைல்ஸை வந்து ஹோம் டைரக்டரியில் யூஸ் பண்ண முடியும்.
ஓகே, இந்த கிளவுட் ஷெல் அப்படின்ற டெர்மினல் வந்து இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் தென் அந்த பேக் எண்ட்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் 1 GB ஃப்ரீ. அதை தாண்டி நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு பே ஃபார் இட். ஸோ இப்போ இந்த கிளவுட் ஷெல்ல வந்து நான் தனியா வந்து AWS கமாண்ட் லைன்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே AWS இல்லை நார்மல் ப்ராம்ப்ட்லேயே கூட நம்ம பண்ணிப்போம். ஸோ AWS ஹைஃபன் வெர்ஷன் பாருங்க, இது எல்லாமே லேட்டஸ்டாகவும் இன்ஸ்டால் ஆயிருக்கும். உங்களுக்கு 2.17 இருக்கு. அண்ட் தென் பேக் எண்ட்ல வந்து அமேசானுடைய கண்டெய்னர் வந்து அதில் யூஸ் பண்றாங்க. ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம்? யூநேம் ஐஃபன். ஸோ இதில் பேக் எண்டில் வந்து அமேசானுடைய 2023 வெர்ஷன் ஆஃப் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த லினக்ஸ் வந்து இந்த இது வந்து பேக் எண்டில் வந்து இது ஒரு கண்டெய்னர் தான். இது வந்து தனி ஃபுல் ஃப்ளெஜ் மெஷின் கிடையாது. கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப குயிக்காக கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருந்தால் வர்ச்சுவலாக நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது எம்பெடடாகவும் டெர்மினல் வந்துடுது. ஓகே, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இட் யூஸ் டு பி உபுண்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்த புதுசில். பட் அது இப்போ கம்ப்ளீட்டாக அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இட் இஸ் ஆல் அமேசான் லினக்ஸ் பேஸ்ட் கண்டெய்னர் தான் இவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஒரு யூசர் நீங்க லாகின் பண்ணும்போது டெம்பரரியா அது கிரியேட் ஆகும். உங்க ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் வில் கெட் டெர்மினேட்டட் அந்த பர்டிகுலர் கண்டெய்னரைஸ்ட் இன்ஸ்டன்ஸ். வேறஸ் பேக் எண்ட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ற கமாண்ட்ஸ், ஒர்க் பண்ற அவுட்புட், அந்த லாக்ஸ் எல்லாமே நீங்க பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு ஹோம் டிரைவ்ல வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1 GB வந்து ஃப்ரீ. பட் யூ கேன் வாட் எவர் அதுக்கு மேலே என்ன யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீயா கண்டெய்னர் கொடுக்கறதால இதுல ஏதாவது பிரச்சனை வருது, இந்த டெம்பரரி விஎம்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம குயிக்கா ரீக்ரியேட் தான் பண்ணணும். இதுல SLAவோ இல்லை எந்த ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்கும் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை க்ளோஸ் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் திருப்பி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த பர்டிகுலர் கிளவுட் ஷெல் இன்ஸ்டன்ஸ் அந்த கிளவுட் ஷெல் கண்டெய்னர் யூஸ் பண்றதால உங்களுக்கு எல்லா வெர்ஷன் ஆஃப் த லேட்டஸ்ட் பேக்கேஜஸ் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக கிடைச்சிரும். ஈவன் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய லினக்ஸ் கமாண்ட்ஸா இருக்கலாம், இல்லை ஷெல் ஸ்கிரிப்ட்ஸா இருக்கலாம், பை டிஃபால்ட் அது எல்லாமே கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்க அதை யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டெய்னர் வந்து இன்ஆக்டிவா மாறி அது டெர்மினேட் ஆகிடும். அப்போ நீங்க வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசா அது ப்ரொவிஷன் ஆகி வரும். பட் பேக் எண்ட்ல நீங்க ஒர்க் பண்ண டேட்டா எல்லாமே ஹோம் டிரைவ்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிறதால யூ டோன்ட் ஹேவ் டு பி பாதர் டூ மச் அபவுட் இட். ஓகே, ஸோ இதுல எக்ஸாம்பிளுக்கு வந்து பைத்தன், இதுவும் பைத்தன் 3 தான் நினைக்கிறேன். ஓகே, இதுல ஒர்க் ஆகுது இந்த கமாண்ட். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, என்னுடைய லோக்கல் விண்டோஸ்ல ஒர்க் ஆகல. விண்டோஸ்லயும் ஒர்க் ஆயிருக்கும். பட் அது நம்ம வந்து அந்த பைத்தன் 3ன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது ஒர்க் ஆகல. இல்ல, இங்க ஒர்க் ஆகவே மாட்டேது. உங்களுக்கு விண்டோஸ்ல ஒர்க் ஆகல இந்த கமாண்ட். ஃபைன். பட் இங்கே லினக்ஸில் வந்து இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ பைத்தன் ஐஃபன் வெர்ஷன் வந்து 3.19.16. இது பைத்தனும் டிஃபால்ட்டாக இருக்கு. ஈவன் .NETம் இதில் டிஃபால்ட்டாக வந்துடும். .NET வந்து ஓகே விண்டோஸ் அந்த கிளவுட் ஷெல்ல தான் வரும்னு நினைக்கிறேன். மேக் இருக்கா? மேக் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மேக் யூஸ் பண்ணுவீங்க, மேவன் யூஸ் பண்ணுவீங்க, NPM யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இட் வில் பி ப்ரீ இன்ஸ்டால். மேவன் MVN வரும்னு நினைக்கிறேன் அது. ஓகே, தென் பிப் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேக்கேஜ் மேனேஜரா இருக்கட்டும், இல்ல மேவன் மாதிரி பண்டில் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், NPM மேக் கமாண்ட், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பில்டு டூல் ஆரம்பிச்சு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டா வரும். ஈவன் நீங்க வந்து ஒரு சோர்ஸ் கோட் கூட செக் இன் பண்றீங்க அப்படின்னா அதுவும் அதுல ப்ரீ இன்ஸ்டால்டா வரும். ஈவன் MySQL மாதிரி ஓகே இருக்கு பாருங்க, அதுவுமே வந்து உங்களுக்கு MySQLம் ப்ரீ இன்ஸ்டால்டா உங்களுக்கு கமாண்ட் வந்துடும். ஸோ யூ கேன் ஆல்சோ கனெக்ட் டு டேட்டா பேசஸ். யூ கேன் அந்த ரெகுலரா நீங்க லினக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய நானோ எடிட்டர் ஆர் VI எடிட்டர், Emacs எடிட்டர், கோட் கூட இருக்கணுங்க. ஆக்சுவலா ஏன் அது இல்லைன்னு தெரியல. ஓகே, அது அந்த அஜூர்ல கொடுக்கக்கூடிய கண்டெய்னர்ல அது வருது. பட் இங்க அவங்க கொடுக்கறது இல்லை போல இருக்கு. பட் தட் இஸ் ஃபைன். பட் மற்றபடி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எடிட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நானோ எடிட்டர்ல இருந்து VI எடிட்டர், வாட் எவர் ஃபேவரட் உங்களுடைய ஓன் டெக்ஸ்ட் எடிட்டர் எதுவோ அதையும் யூஸ் பண்ணலாம். கிளவுட் ஷெல் வந்து ஃப்ரீயா வருது. இது வந்து பர் செஷன் பர் யூசர் பேசிஸ்ல கிரியேட் ஆகும். நீங்க ஒர்க் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பேக் எண்ட்ல வந்து ஹோம் டிரைவ்ல ஸ்டோர் ஆகிறதால அது ஸ்டோரேஜ்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்க இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா யூ வில் see that இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அங்கதான் இருக்கு. ஓகே,
ஸோ கிளவுட் ஷெல் ஓகே. ஸோ அதே தான் சேம். நீங்கள் ஏடபிள்யூஎஸ் இதில் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் இதில் நம்ம ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் கமாண்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா, நம்ம இங்கே என்ன அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணியிருக்கனோ அந்த ஐடியை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் வச்சு இங்கே ஒர்க் ஆகும். வேற நீங்கள் லோக்கல் மெஷினில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏடபிள்யூஎஸ் கமாண்ட் லைன் இன்ஸ்டால் பண்ணாதான் ஏடபிள்யூஎஸ் உடைய அந்த ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ்க்கு தனியாக போயிட்டு நீங்கள் ஆக்சஸ் கீ ஐடி சீக்ரெட் ஆக்சஸ் கீழே கொடுக்க வேண்டியது இருக்கும். இங்கே டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எவ்ரி திங் வில் ஒர்க் ஃப்ரம் இயர். So AWS IAM. லிஸ்ட் யூசர்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க பாருங்க ஹெல்ப். மேபி லிஸ்ட் யூசருக்கு பதிலாக லிஸ்ட் யூசர்ஸ் ட்ரை பண்ணுங்க, அது இட் வில் ஒர்க்ன்ற மாதிரி. ஃபைன். இது வந்து கிளவுட் ஷெல். நீங்கள் டைரெக்டாக வந்து கன்சோலில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு யூஸ் திஸ். ஸோ கிளவுட் ஃபார்மேஷனுக்கு வந்து வி நீட் மோர் டைம். அட்லீஸ்ட் ஒரு ஒன் hour 1 hour 15 minutes தேவைப்படும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வி ஆர் ஆல்ரெடி at 12:40 ஆக போகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஏடபிள்யூஎஸ் உடைய கிளவுட் ஷெல்லையும் ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐலையும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் குயிக்லி செக் ஹியர். வேறு ஏதாவது கண்டென்ட் ஏதாவது கவர் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய கமாண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஷெல் ப்ரோக்ராம்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பேஷ், ZSH, TCSH, டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ்லேருந்து நீங்கள் பவர் ஷெல்லேருந்து யூஸ் பண்ணலாம். விண்டோஸுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் அந்த இன்டர்பிரேட்டர்லேருந்தும் நீங்கள் CMDலேருந்தும் நீங்கள் ரன் பண்ண முடியும். ஈவன் மேக்லேயும் கூட நீங்கள் ரன் பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய லோக்கல் மெஷினில் வந்து புட்டி ஆர் SSH ஆர் எனி ரிமோட் மேனேஜ்மெண்ட் டூல் டெர்மினல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஏடபிள்யூஎஸ் உடைய IAMல போயிட்டு யூ ஹேவ் டு கிரியேட் த ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ GitHubல போனீங்க அப்படின்னா இதோடைய கம்ப்ளீட் அந்த பேக்கேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. போத் ஃபார் AWS ஷெல்லுக்கும் சரி, AWS உடைய CLIக்கும் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு கம்ப்ளீட் லிஸ்டிங் கொடுத்துட்றாங்க. கமாண்ட்ஸ் வந்து யூ கேன் இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் எவர் விசா இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, ரெஃபரன்சஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக ஏடபிள்யூஎஸ் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறோன்றது ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ நம்ம ரெண்டு விதமான அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, நம்ம மேனுவலாக பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனைகள், எரர்ஸ் அதெல்லாம் வரும். வேறஸ் நீங்கள் கமாண்ட் லைனில் பண்ணும்போது அது நீங்கள் அந்த ரெப்பிட்டேட்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப குயிக்காக எஃபிஷியண்டாக கிரியேட் பண்ண முடியும். ரிமோட்டில் நீங்கள் மேனேஜ் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது டைம் மட்டும் சேவ் ஆகுறது இல்லை, ஈவன் இன்டர்நெட் பேண்ட்வித்தும் உங்களுக்கு சேவ் ஆகும். எஃபிஷியண்டாகவும் நம்ம வந்து ஒர்க்கை வந்து முடிக்க முடியும். ஸோ கமாண்ட் லைன்ன்றது வந்து இட் இஸ் வெரி வெரி important and useful thing. I'll just respond to this. Okay, so பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் AWS கமாண்ட் லைன் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 2 ஸ்டெப் தான் அது. யூ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் கிரியேட்டட். தனியாக ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஆல்மோஸ்ட் எல்லா AWS சர்வீசஸும் நம்ம மேனேஜ் பண்ணலாம், மெயின்டைன் பண்ண முடியும். டைமும் நிறைய சேவ் ஆகும், நெட்ஒர்க் பேண்ட்வித்தும் நிறைய சேவ் ஆகும். ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன் அப்படின்னா AWS CLI இல்லாமல் யூ கேனாட் டூ எனி கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் ஆர் ஸ்கிரிப்டிங். எஃபிஷியன்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஈவன் வாட் எவர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதும் வந்து யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஆப்டிமைஸ்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுறது, ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கிரிப்டிங் வந்து டெவாப்ஸோடைய ஃபிலாசபியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ கமாண்ட் லைன் டூல் இல்லாமல் இந்த பர்டிகுலர் டெவாப்ஸ் ஃபிலாசபியை வந்து நம்ம we cannot implement in our organization. ஓகே, கிளவுட் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம டேரெக்டாக இப்போ ப்ரௌசரில் போயிட்டு aws.amazon.com/cloudshell கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசர் பேஸ்ட் இது கொடுத்துட்றாங்க. டேரெக்டாக இப்போ ஒரு யூஸராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக போயிட்டு அந்த பர்டிகுலர் சர்வீஸை இன்வோக் பண்ணுறீங்க அப்படின்னா
பேண்ட்வித் வந்து அகெயின் நிறைய யூசேஜ் இருக்கும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய கமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் மிஷின்லேருந்து உங்களுக்கு பாஸ் ஆன் ஆகும். வேறஸ் வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம ஏடபிள்யூஎஸ்குள்ளே வந்து ஒரு க்ளவுட் ஷெல் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு என்விரான்மெண்ட்ல போயிட்டு நீங்கள் ஒரு ஜம்ப் சர்வர் கிரியேட் பண்ணி இல்லை ஒரு டெர்மினல் சர்வர் கிரியேட் பண்ணி அதை வந்து அந்த என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி தான். பட் இது வந்து உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ்ல இன்டெகிரேட்டடாக உங்களுக்கு என்விரான்மெண்ட் கொடுக்கறதால உங்களுக்கு அந்த டெர்மினல் சர்வர் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது. ஈவன் வந்து அடிஷ்னலாக வந்து அந்த என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த வெர்ஷன்ஸை வந்து அப் டு டேட் கொண்டு வரது, இல்லை அந்த டூல்ஸ் வந்து நீங்கள் லேட்டஸ்ட் டூல்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ இந்த ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் ஷெல் இருக்கிறதால வந்து உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும். ஏன்னா இந்த க்ளவுட் ஷெல் அப்படின்றது இட் இஸ் ஏடபிள்யூஎஸோட டேட்டா சென்டரில் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டெய்னரைஸ்ட் டெர்மினல், கண்டெய்னரைஸ்ட் மிஷின். ஸோ அப்போ வந்து ஒர்க்கும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடியும். தென் அடிஷ்னலாக லைசன்சஸ் காஸ்ட் அது மாதிரி எதுவும் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு 1 GB ஸ்டோரேஜும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. வாட் எவர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு லாக்ஸ் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே அங்கே லோக்கலாக ஸ்டோர் பண்ணி உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ க்ளவுட் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக எல்லா டூல்ஸும் வரும்னு சொன்னேன். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க, ஈவன் ஒரு க்ளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியராக இருக்கிறீங்க, டேட்டா பேஸ் அட்மினாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஆர் கனெக்டிவிட்டி டூல்ஸ் எல்லாமே இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடுறதால உங்களுக்கு டைமும் நிறைய உங்களுக்கு சேவ் ஆகும். அண்ட் தட் டூ லேட்டஸ்ட் வெர்ஷனாகவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் இன்னைக்கு கவர் பண்ணலான்னு பார்த்தோம். பட் டியூ டு டைம் கன்ஸ்டைன்ட் நமக்கு வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் யூ கேன் ஸ்டே பேக். சிஎல்ஐ அண்ட் க்ளவுட் ஷெல்ல இன்கேஸ் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா வி வில் கனெக்ட் டுமாரோ. Okay, I'll stop.